ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் மெய்ஞானம். நான் யார்? மெய்ஞான தெளிவு. விளக்க உரை. நான் யார் என்பதனை பற்றி அவரவர்கள் அவரவர் புரிதலில் பலவாறாக வழங்கப்படுவது உண்டு. அதன்படியே எமது தெளிவில் நான் யார் என்பதனை பற்றி இதுவரையிலும் பல பதிவுகள் தந்திருக்கின்றோம். அவையெல்லாம் ஆரம்ப நிலை புரிதலுக்காக மேலோட்டமாக அமையப்பெற்றவைதான். காரணம், ஞானிகளும் சித்தர்களும் அருளச் செய்த கருத்துக்களில் அதிகப்படியான மறைப்பொருள் சூட்சும சொல்லாடல்கள் இருக்கும். அதனால் அவை எளிதில் புரியும்படியாக இருப்பதில்லை என்பதற்காகத்தான். எமது பதிவுகளை தொடர்ந்து கவனித்திருந்தால் இந்த பதிவில் வரும் சித்தர்களின் சொல்லாடல்களுக்கு பொருளானது மிக எளிதாக விளங்கிவிடும். அதன்படியே நான் யார் என்பதனை பற்றி இன்று மிக ஆழமாக தீவிர விசாரணை செய்வோம். உண்மையில் நான் யார் என்பது யாதெனில், அது அகங்காரத்தின் வெளிப்பாடாகவும் அந்த அகங்காரத்தின் சாட்சியாக காட்சியளிப்பதுதான். ஒரு மனிதனுக்கு உண்டான அகங்காரமானது எனது என்னுடைய என்ற பற்றுக்களின் மேலீட்டால் தோன்றுவது. பற்றுக்கள் என்பது மாயையின் வெளிப்பாடாகும். ஆக நான் யார் என்பதின் காரண கர்த்தாவாக இருப்பது மாயைதான். மாயையானது அஞ்ஞானத்தின் வெளிப்பாடாகும். அஞ்ஞானம் என்பது அறிவு நிலையானது மாயையால் மறைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தோன்றுவது. அறிவானது எப்போது பிரகாசமானதாகிறதோ அப்போது ஒரு மனிதனை பற்றியுள்ள அஞ்ஞானமானதும் விலகும். அஞ்ஞானம் விலகினால் மாயை இருளானதும் விலகும். அஞ்ஞானத்தின் இருளில் உழண்டு கொண்டிருப்பவன் அதனால் உண்டாகும் காமம் வெகுளி மயக்கத்திலும் சிக்குண்டு தன் ஆன்மா என்னும் உயிருக்குண்டான பரபிரம்மத்தை அறியவும் மாட்டான், அறிய முற்படவும் மாட்டான். இப்படி அஞ்ஞான இருளில் மூழ்கியிருப்பவன் தன் தேகத்தின் மீது அதிக பற்று கொண்டவனாகவே இருப்பான். அவன் எப்பொழுதும் தன் தேகத்தின் மீதான இன்ப நுகர்ச்சியில் மூழ்கி தன் தேகத்தினை வளர்க்கும் பொருட்டே எப்போதும் ஆயத்தமாகிக் கொண்டே இருப்பான். அவனுடைய தேகத்தின் மீது கொண்ட பற்றே அவனை எப்பொழுதும் ஐம்புல நுகர்ச்சியில் மூழ்கடித்து கொண்டே இருக்கும். ஒருவன் அடிக்கடி பெறும் ஐம்புல இன்ப நுகர்ச்சியின் மேலிட்டால் அவனது மனமானது அதனை அடிக்கடி செய்விக்கவும் தூண்டிக்கொண்டே இருக்கும். இப்படி தோன்றும் ஆசைகள் தான் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களுக்கு பிரதிநிதியாகவும் அமையும். மொத்தத்தில் ஆசையும் அதனால் தோன்றும் மும்மலங்களுமே ஒருவரின் நிரந்தர வாழ்வியலாகவும் அமையும். ஒருவரின் மனமானது எந்த புலன் வழியாக அதிகம் நாட்டம் கொள்கிறதோ அதன் பொருட்டே அவனின் வாழ்வியல் குணமானதும் அமைந்து அதன் சார்பாகவே எப்போதும் அவன் இயங்கிக் கொண்டே இருப்பான். அத்துடன் அதனை பெறுதல் குறித்து எப்போதும் ஆசையின் மேலிட்டால் சிந்தனையில் மூழ்கியும் இருப்பான். இப்படிப்பட்டவன் தான் தன் அறிவின் மேல் சிரத்தை இல்லாதவனாகவும் இருப்பான். இந்த நிலை தொடர்வதால் தான் அவன் தன் மெய்யியல்பான ஞானத்தை மறந்தவனாகிறான். அப்படி மறந்தவன் தான் தன் பிறப்பின் இரகசியத்தை அறியாதவனாகி கீழான நிலையில் வாழ்ந்து மடிந்தும் போகிறான். ஒருவன் எப்பொழுதும் புலன்கள் வழி மனதை அலைய விட்டு கொண்டிருக்கும் வரையிலும் அவனிடம் அறிவு மயக்கமானது இருந்து கொண்டேதான் இருக்கும். அறிவு மயக்கமானது இருக்கும் வரையிலும் நற்குணங்களானது பின்தங்கிய நிலையில் தீய குணங்களின் ஆதிக்கமானது அவனிடம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஆக ஐம்புலன்கள் வழியாக பயணித்து கொண்டிருக்கும் வரையிலும் ஆணவ செருக்கும் கண்மத்தின் செயல்பாடுகளும் மிகுந்து அது மிகுந்த ஆசையாக வளர்ந்து பாச பிணைப்பு பற்றுக்களையும் வரவழைத்து கொண்டே இருக்கும். ஆக மாயையால் ஆணவ செருக்கு கூடாமல் இருக்கவும் ஆணவ செருக்கால் கண்மத்தின் இயக்கம் மிகாமல் இருக்கவும் புலன்கள் வழி நாட்டம் குறைத்தல் அவசியமானதாகிறது. புலன்கள் வழி நாட்டம் குறைத்தல் என்பது புலனொடுக்கத்தை குறிக்கும். மாயை என்பதே மறைப்புத்தான். அதாவது இருப்பதை இல்லாதது போன்றும் இல்லாததை இருப்பது போன்றும் காட்டும் பிம்பம்தான். வானத்தில் மேகத்திரள் கூடும் பொழுது அது ஏதோ உருவம் இருப்பது போன்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். காற்று வீசும்போது அது உடனே வேறொன்றாகவும் காட்சியளிக்கும். இப்படி இல்லாதது ஒன்றை இருப்பது போன்று தோற்றத்தை உருவாக்குவதும் மாயைதான். மேகத்திரளானது அப்படி தோற்றத்தை உருவாக்குவதில்லை. ஆனால் அதில் நம் மனம்தான் ஊடுருவி தோற்றம் இருப்பது போன்று தன்னைத்தானே நம்ப வைத்துக் கொள்கிறது. ஆக மாயையின் இருப்பிடமானது மனம் என்று ஆகிறது. ஒரு குளத்தில் தேங்கியுள்ள நீரினை பாசியானது படர்ந்து சூழ்ந்து கொண்டு நீரின் தன்மையினை வெளிக்காட்ட விடாது மறைத்து கொண்டிருக்கும். ஒரு சிறிய கல்லை அதில் எரியும் பொழுது பாசியானது விலகி நீரின் தன்மையினை வெளிக்காட்டச் செய்யும்.
பிறகு உடனே விலகிய பாசியானது மீண்டும் சேர்ந்து நீரினை மறைத்துக்கொள்ளும். இங்கே அறிவின் தன்மை கூட இப்படித்தான். அறிவானது அவ்வப்பொழுது வெளிக்காட்டினாலும் அறிவு மயக்கம் என்ற பாசியானது ஞானத்தின் தெளிவினை வெளிக்காட்ட விடாது மூடி மறைத்துக் கொள்ளும். ஒருவரின் அறிவு மயக்கம் என்ற மாயையானது தன் அறிவின் மேல் சிரத்தை இல்லாததாலும் அதனை அறியும் விவேகம் தடைப்பட்டிருப்பதாலும் ஏற்படுவதுதான். ஒருவன் எப்பொழுதும் தன் புலன்கள் வழி தன் மனதினை செலுத்தி கொண்டே இருப்பானானால் அவனிடம் அறிவு மயக்கமானதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். காலையில் ஞாயிறு உதயமானவுடன் அதுவரையிலும் பற்றி கொண்டிருந்த இருளானது சிறிது சிறிதாக விலகி தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட மாயை தோற்றங்களையும் உடன் அழித்து விடுவது போல ஞான ஒளி என்னும் அருள் பிரகாச ஒளியானது ஒருவரிடம் ஏற்பட்டுவிட்டால் மாயையால் தோற்றுவிக்கப்பட்ட மாயை பிம்பங்களும் அஞ்ஞான இருளும் விலகி உண்மையானதும் தெளிவாக வெளிப்படும். ஆக நான் யார் என்னும் தெளிவு ஏற்பட அறிவின் சிரத்தையே அவசியமானதாகிறது.